ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கு தான். அழகு 1 பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் பார்க்கலாம். இது யூனிட் 8 உடைய சிலபஸ் தான். இந்த டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் தான். இதில் இருக்க புக்கில் ஃபுல் லெசனும் பார்க்கலாம். முக்கியமான லெசன் தான் இது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சங்ககாலம். சங்ககாலத்தை பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கி தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தான் தழைத்தோங்கி இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்க செய்தது. தமிழ் புலவர்களின் குழுமத்தை இது சுட்டுகிறது. சங்கம் என்ற சொல் தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது. இந்த புலவர்கள் சங்கம் காலத்தில் இருந்த புலவர்கள் இயற்றிய இயற்றப்பட்ட பாடல்கள் எல்லாமே மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம்தான் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த பாடல்கள் எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியம் சொல்கிறாங்க. ஏன்னா சங்க காலத்தில் இயற்றப்பட்ட பாடல்களாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம். இந்த பாடல்கள் சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், உவே சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். யாருன்னா பண்டைய கால தமிழ் நூல்களையும் இலக்கியங்களையும் மீட்கிறதுலையும் அதை வெளியிடுவதிலும் பல ஆண்டுகள் செலவழித்தவர்கள் யாருன்னா ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம் மற்றும் உவே சாமிநாத ஐயர். இவங்க 3 பேரும் தான் வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். நெக்ஸ்ட்டு சான்றுகள். சான்றுகளில் ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு புகழூர் கரூருக்கு அருகில் இருக்குது. புகழூர் கல்வெட்டு அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள். எதுனா அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள். மேலும் மாங்குளம், அழகர்குளம், கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள மதுரைக்கு அருகே உள்ள கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் என்னென்னலாம் இருக்குன்னா சங்ககாலத்தை குறித்ததான கலிங்க நாட்டு அரசன் காரவேலருடைய அதிகும்பா கல்வெட்டு 1, அப்புறம் புகழூர் கல்வெட்டு, அப்புறம் அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள் எல்லாம் சங்க காலத்துக்கு குறிப்பிடுகிற கல்வெட்டுகளாகவும் சான்றுகளாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செப்பேடுகள். செப்பேடுகள் என்ன இருக்குது சங்க காலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சங்ககால மக்களையும் பற்றியும் அரசர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க செப்பேடுகளும் நாணயங்களும் என்ன இருக்குது அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகள் வேள்விக்குடி மற்றும் சின்னமுனூர் செப்பேடுகள் இருந்திருக்கு. நாணயங்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னென்னா சங்க காலத்தை சேர்ந்த சேர, சோழ, பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் தான். செப்பேடுகள் வேள்விக்குடி மற்றும் சின்னமுனூர் செப்பேடுகள் மூலமாக அறிஞ்சு கொள்கிறோம். நாணயங்கள் என்னென்னா சங்க காலத்தை சேர்ந்த சேர, சோழ, பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்டிருக்க நாணயங்கள். அந்த நாணயங்கள் மூலமாகவும் ரோமானிய நாணயங்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வரலாற்று சான்றுகளை. நெக்ஸ்ட்டு பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்ன இருக்குன்னா புதைவிடங்களும் நடுக்கற்களும் பெருங்கால நினைவு சின்னங்களாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி ஆகியவை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள்.
லாஸ்ட் வீடியோவில் சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பிய காலம் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 தொகை 10 பாட்டு நூல்கள் வீடியோவும் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய சான்றுகள் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இலக்கிய சான்றுகள் தொல்காப்பியம், 8 தொகை 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி ஆகிய சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் மூலமாக இலக்கிய சான்றுகள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அயல்நாட்டவர் குறிப்புகள் என்னென்னலாம் நமக்கு இருக்குன்னா, எர்த்தியன் கடலின் பெரிப்ளஸ், பிலிப்பியின் இயற்கை வரலாறு, பிலினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் ஆகியன தான் நமக்கு வரலாற்று சான்றுகள். அயல்நாட்டவருடைய குறிப்புகள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் தான் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், பிலினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸ் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் ஆகியவை தான் அயல்நாட்டு குறிப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த குட்டி பாக்ஸில் தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். இதுதான் முதல்ல நம்ம சங்க காலத்தில் தோன்றின முதல் தமிழ் இலக்கண நூல் எதுன்னா இதுதான் தொல்காப்பியம். இது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூல், தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டி காட்டுகிறது. சங்ககால தமிழ் மக்களுடைய மொழி, இனம் ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டி காட்டுகிறதா இருக்கிற இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு கால அளவு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் சங்ககாலத்துடைய கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சங்ககாலத்தின் கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. தமிழகத்தின் புவியியல் பரப்பு வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லைகளாக கொண்டுள்ளது. நம்மளுடைய தமிழகத்தின் புவியியல் பரப்பு வந்து வடக்கே வெங்கடமும் தெற்கே கன்னியாகுமரி இருக்குது, கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லைகளாக கொண்டிருக்கு நம்ம தமிழகம். நெக்ஸ்ட்டு காலம் இரும்பு காலம். சங்க காலம் என்ன காலத்தை சார்ந்தது அப்படின்னா இரும்பு காலம். பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு. சங்ககாலத்துடைய இப்போ நம்ம சங்ககாலம் தான் பார்த்துட்ருக்கோம். சங்ககாலத்துடைய பண்பாடு என்னவா இருந்திருக்குன்னா பெரும் கற்கால பண்பாடு. அரசு முறை வந்து முடியாட்சி. அரசு முறை சங்க காலத்தில் முடியாட்சி. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் எதெல்லாம் சங்க காலத்தில் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கீழே ஒரு புக்கில் இந்த பாக்ஸில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். இது வந்து இவர் யாருன்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் தான் இப்படி சொல்கிறாரு. நம்ம தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானதாக இருக்குது கருத்தை கொண்டுள்ள அவர் அப்படி நினச்சி கருத்து வெளியிட்டிருப்பார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கும் உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். யாருன்னா ஹார்ட்ஸ், பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட்ஸ் தான் இப்படி சொல்கிறாரு. முதல்ல சேர மன்னரை பற்றி பார்க்கலாம். சேரரை பற்றி பார்க்குறோம். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். மூவேந்தர்கள்னால் நமக்கு யாருன்னு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள். வேந்தர் என்னும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேந்தர் அப்படிங்கிற சொல் வந்து சேர, சோழ, பாண்டியர் அவங்க 3 பேர்த்தையுமே குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் எதுனா வேந்தர். சேரர்கள் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர்.
சேரர்கள் ஆண்ட பகுதி இது. நெக்ஸ்ட் 10 சேர அரசர்கள் குறிப்பு செய்திகளை வழங்குகிறது. 10 தான், அதாவது இங்கே மேலே அங்கே பார்த்தோம்ல சங்ககால இலக்கியங்கள், இலக்கிய சான்றுகள், அதுதான் 10 வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னா சேர அரசர்களை குறித்த செய்திகளை வழங்குகிறது. எந்த இலக்கிய நூல்னா 10. வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் யாருன்னா சேர அரசன் செங்குட்டுவன். சேர அரசன் செங்குட்டுவன் தான் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்கு அவர் இமயத்திலிருந்து கற்களை கொண்டு வந்தார். யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இமயத்திலிருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எழுப்புவதற்காக கொண்டு வந்தவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் தான் என தெரிய வந்துள்ளது. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னா சேரரசன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பியாவார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அவர் வந்து சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க, தம்பியாவார்னு சொல்கிறாங்க. அவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். சேரல் இரும்பொறை எனும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சங்ககாலத்தில் தனது பெயரில் சேர மன்னர்கள்லேயே யார் அவருடைய பெயரில் நாணயங்கள் வெளியிட்டார் அப்படின்னா அவர் யாருன்னா சேரல் இரும்பொறை தான். சேரல் இரும்பொறை தான் அவருடைய பெயரில் சங்ககாலத்தில் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளது. சேரர்களின் சின்னம் வில்லும் அம்பும் அது வந்து அந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி பாக்ஸு. இந்த பாக்ஸில் முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்களுடைய பேர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உதயன் சேரலாதன், நெக்ஸ்ட்டு இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், தேர்டு சேரன் செங்குட்டுவன், 4வது சேரம் இரும்பொறை. சேரம் இரும்பொறை யார்? தனது பெயர்னால நாணயங்கள் வெளியிட்டவர் தான் சேரல் இரும்பொறை. சேரன் செங்குட்டுவன் யார்? பத்தினி வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்திருக்காரு. கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயத்திலிருந்து கற்களை கொண்டு வந்தவரும் சேரன் செங்குட்டுவன் தான். இவர் வந்து இளங்கோவடிகளுடைய தம்பி, செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். அப்போ இவர் இளங்கோவடிகளுக்கு அண்ணனாக இருக்கார் சேரன் செங்குட்டுவன். இது தெரியும். இமயவர்மன் மேலே பார்த்தோம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோழர்களை பற்றி பார்க்கலாம். சோழர் சங்ககாலத்தில் சோழ அரசு வேங்கடமலைகள் வரை விரிந்திருந்ததுன்னு சொல்கிறாங்க. காவிரி கழிமுக பகுதி சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. காவிரி கழிமுக பகுதி தான் சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியிருக்கு. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் எனவும் அறியப்பட்டது. இந்த பகுதி அதுக்கப்புறம் சோழ மண்டலம் என அறியப்பட்டிருக்கு. சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் யாருன்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் ஆவார். சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் ஆவார். அவர் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையையும் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். யாருன்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் தான் வந்து தன்னை எதிர்த்தாங்க சேரர், பாண்டியர்கள். அந்த சோழ மன்னன் பேர் தான் இப்போ கரிகால் வளவன். அவர் தான் வந்து வெண்ணி அப்படிங்கிற சிற்றூரில் வந்து 11 வேளிர்கள் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் தோற்கடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். சோழ அரசர் கரிகாலன் என்ன பண்ணியிருக்காருன்னா காடுகளை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றியிருக்காரு. வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். யாருன்னா கரிகால் சோழன் தான். சோழர்களின் துறைமுகம் புகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதியிலிருந்து வணிகர்களை அதன்பால் ஈர்த்தது. பட்டினப்பாலை எனும் நூல் 11 கீழ்கணக்கை சார்ந்த நூல் தான் அது பட்டினப்பாலை. கரிகாலனின் ஆட்சியின் போது
அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்குகிறது. எதுனா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூல் வந்து சோழ அரசர்களை பற்றி சொல்லுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் 10 அது சேர அரசர்களை பற்றி சொல்லுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கல்லணை. கல்லணை இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். இந்த பாக்ஸில் பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேர அரசர்கள் பார்த்தோம். முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் ஃபஸ்ட்டு இளஞ்சென்னி, அப்புறம் கரிகால் வளவன், அப்புறம் கோச்செங்கானன், அப்புறம் கிள்ளி வளவன், அப்புறம் பெருநட்கிள்ளி. இது வரிசையாக ஆர்டராக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாண்டியர்களை பற்றி பார்க்குறோம். பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். இன்றைய தென் தமிழகத்தை யார் ஆட்சி செய்திருக்காங்கன்னா பாண்டியர்கள் தான். பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். பாண்டிய அரசர்கள் தான் தமிழ் புலவர்களையும் அவர்கள் தான் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரிச்சிருக்காங்க. பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் பாண்டிய அரசர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். இவர்களில் இந்த பாண்டிய மன்னர்களில் நெடுஞ்செழியன் தான் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்பட்டிருக்காரு. அவர் சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையாலங்கானம் என்னும் இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். அவர் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகின்றார். கொற்கையின் தலைவன் என்று போற்றப்படுகிற பாண்டிய அரசன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாகும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். இவங்களும் நாணயங்களெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயங்களில் இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஒரு பக்கத்தில் யானை உருவமும் இன்னொரு பக்கத்தில் மீனின் உருவமும் கொண்டுள்ளதாக இருந்திருக்கு. முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. முதுகுடுமி பெருவழுதி என்ற அரசர் பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாகவும் அவர் நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் இங்கே குட்டி குட்டியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இதெல்லாம் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். நெக்ஸ்ட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். இவங்க எல்லாம் தான் பாண்டிய அரசர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்களாக இருந்திருக்காங்க. முதுகுடுமி பெருவழுதி அந்த அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. நெடுஞ்செழியன் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறவர் யாருன்னா நெடுஞ்செழியன் தான், பாண்டியன் நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் அரசுரிமை சின்னங்கள். மூவேந்தர்களுக்கும் செங்கோல், வெண்கொற்கொடை ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் ஆகும். அரசுரிமை சின்னங்கள் இருந்திருக்கு அவங்களுக்கு. எதுனா செங்கோல், வெண்கொற்குடை. இதுதான் அரசு அதிகாரத்தின் சின்னமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மூவேந்தர்கள் பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மூவேந்தர்கள் மாலை, துறைமுகம், அப்புறம் தலைநகரம், சின்னம்னு பாட்டாணையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேரர் மன்னர். சேரர் பனம்பூ மாலை. துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி. தலைநகர் வஞ்சி, கரூர். சின்னம் வில்லம்பு. சோழர்கள் அத்திப்பூ மாலை அணிந்தவர்கள்.
துறைமுகம் வந்து புகார், தலைநகர் வந்து உறையூர் புகார், சின்னம் வந்து புலி சின்னம். பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை அணிந்திருக்காங்க. கொற்கை தான் அவங்களுடைய தலைநகரம், துறைமுகமாக இருந்திருக்கு. தலைநகர் வந்து மதுரை, பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. நெக்ஸ்ட் சின்னம் வந்து 2 மீன்கள். அப்புறம் குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார். முடிசூடிய இம்மூன்று அரசர்களை தவிர பல சுதந்திரமான நெஞ்சுரம் மிக்க சிறிய குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர். ஆயர்னா பொருள் என்னன்னா ஆணிரை மேய்ப்போர். ஆயர் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். சங்ககாலத்து ஆய் மன்னர்களின் முக்கியத்துவமானவர்களின் பெயர்கள் அந்நிரன், திதியன், நன்னன் ஆகியவனவாகும். வேளிர்கள் வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர் ஆவர். வேளிர்களில் வந்து வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினராக இருந்திருக்காங்க வேளிர்கள். புகழ்பெற்ற வேளிர்கள் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி ஆகியோர் ஆவார். அவர்கள் தமிழ் புலவர்களை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரித்தமைக்காக புகழப்பட்டவர்கள் ஆவார்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த 7 வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், இந்த 7 பேரும் தமிழ் புலவர்களை பெருந்தன்மையோட தாராளமாக ஆதரித்ததாக புகழப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிளார் என்பவர் கிராமத்து தலைவர் ஆவார். இந்த குட்டியாங்க இருக்குது. அப்போ வந்து கிராமத்து தலைவர் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்னா கிளார். சங்க காலத்தின் ஆட்சி அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து சங்க காலத்தின் ஆட்சி அமைப்பு பார்க்கலாம். அதில் வந்து அரசுரிமை. சங்க காலத்தின் ஆட்சி அமைப்பு, அரசுரிமை எப்படி இருந்துச்சு? அரசுரிமை பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். சங்க காலத்தில் வந்து அரசர் வந்து கோ என தான் அழைக்கப்பட்டிருக்காரு. அது கோன் என்னும் சொல்லின் சுருக்கமாகும். கோன் என்னும் சுருக்கம் தான் கோ. அப்படி தான் அரசர்கள் சங்க காலத்தில் அழைக்கப்பட்டிருக்காங்க. வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பெயர்களாலும் அரசர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசரின் மூத்த மகனே அடுத்த அரியணையை ஏறினார். பட்டம் சூட்டவும் விழா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா எனப்பட்டுச்சு. பட்டம் சூட்டுற விழாவை வந்து அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா எனப்பட்டுச்சு. பட்டத்து இளவரசன் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்பட்டாங்க. பட்டம் சூட்டிக்கிற இளவரசன் வந்து கோமகன் சொல்லுவாங்க. அவருக்கு இளையவங்க இருந்தாங்கன்னா அவங்க இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவர் தினந்தோறும் அரசவையை கூட்டினார். அங்கு அவர் விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். அரசின் வருமான வரிகள் மூலம் பெறப்பட்டன. அரசின் வருமானம் எப்படி கிடைச்சிச்சுன்னா சங்க காலத்தில் வரிகள் மூலமாக தான் பெறப்பட்டிருக்கு. நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும். நிலவரி தான் முக்கியமான அரசுக்கு வருவாயாக இருந்திருக்கு. அது இறை என அழைக்கப்பட்டது. சங்க காலத்தில் நிலவரி வந்து எப்படி அழைக்கப்பட்டதுன்னா இறை என அழைக்கப்பட்டது. இதை தவிர அரசு சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றையும் வசூல் செய்தது. நெக்ஸ்ட்டு அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தனர். அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பனவற்றை மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் நடப்பனவற்றையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டிருக்காங்க ஒற்றர்கள். புறமுதுகில் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டிருக்கு. அப்போது சங்ககால ஆட்சி அமைப்பில் போரின் போது புறமுதுகில் காயம்பட்டதற்காக அரசர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வுகளும் நடந்திருக்காமா. நெக்ஸ்ட்டு சபை வந்து அரசர்களுடைய சபை அரசவை என அழைக்கப்பட்டது. அரசர் அரியணை என்றழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமருவது வழக்கம். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர், அவை புலவர்கள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அரசர்கள் 5 வித கடமைகளை செய்தனர்.
கல்வி கற்பதை ஊக்குவிப்பது. அப்போ அந்த காலத்து சங்ககால அரசர்கள் என்னென்ன பாருங்கள் ஊக்குவிச்சிருக்காங்க, கல்வி கற்பதை ஊக்குவித்திருக்காங்க, சடங்குகள் நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது முதலியன 5 வகையான கடமைகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. என்னென்னா 5 விதமான கடமைகள் இருந்திருக்கு. கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகளை வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது இதுதான் முதலிய 5 வகையான கடமைகள் இருந்திருக்கு அந்த கால அரசர்களுக்கு. தூதுவர்கள் அவரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். தூதுவர்கள் முக்கியமான பங்கு வகித்தனர். அரசுக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி செய்தனர். அவர்கள் 5 குழு 5 உறுப்பினர்கள் கொண்டவராக இருந்திருக்காங்க. 5 குழு 5 பேர் கொண்டது. எண்பேராயம்ங்கிற குழு இருந்திருக்கு, அதில் 8 பேர் இருந்திருக்காங்க. உறுப்பினர்களை கொண்ட குழு என 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்போது சங்க காலத்தில். நெக்ஸ்ட்டு படை. சங்க காலத்தில் படை அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகளை கொண்டிருந்தது. அவை காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்பனவாகும். படைத்தலைவர் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். இந்த படைகளுடைய படைத்தலைவர் எப்படி அழைக்கப்பட்டார்னா தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்கால பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் வாள், கேடயம், தோமாரம், ஈட்டி, வில், அம்பு ஆகியவனவாகும். தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவது தான் தோமாரம். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை கொட்டில் என அழைக்கப்பட்டது. ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க, அந்த இடம் படை கொட்டில் என அழைக்கப்பட்டது. அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. போர் முரசும் கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. போர் முரசை அவங்க கடவுளாக நினச்சி வணங்கியிருக்காங்க சங்க காலத்தில். நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் சட்டமும் நீதியும் எப்படி இருந்திருக்கு. அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். அங்கே சங்க காலத்தில் அரசர் தான் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்திருக்காரு. நகரில் நீதிமன்றம் அவை என்றழைக்கப்பட்டது. தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டிருக்கு. அவை அப்படின்னு அழைச்சிருக்காங்க நீதிமன்றத்தை. கிராமங்களில் மன்றங்கள் என்பதை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாயிருந்தன. தண்டனைகள் எப்போதும் கடுமையாகவே இருந்தன. திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபராதம் விதிப்பது ஆகியவை குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகளாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி நிர்வாகம் சங்க காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்றழைக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருந்த ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியையும் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன. ஊர் என்பது கிராமம் ஆகும். அவை பேரூர் கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் அப்படிங்கிறது பழமையான கிராமம் என அழைக்கப்பட்டது. நல்லா நோட் பண்ணிக்காங்க. மண்டலங்கள் நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. நாடு கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஊர் அப்படின்னா கிராமம் தான் ஊருன்னு சொல்லியிருக்காங்க. அவை பேரூர்னா பெரிய கிராமத்தை பேரூர்னு சொல்லியிருக்காங்க. சிற்றூர் சிறிய கிராமத்தை சிற்றூர்னு சொல்லியிருக்காங்க. மூதூர் அப்படின்னு சொல்லி பழமையான கிராமங்களை மூதூர் என அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கடற்கரையோரம் நகரங்களுக்கு பட்டினம் என பெயர். புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லாகும். கடற்கரையோரமாக இருக்க நகரங்களை பட்டினம்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. புகார் அப்படின்னு துறைமுகங்களை குறிக்கிறதுக்கு பேர் வச்சுருக்காங்க. முக்கிய நகரங்கள் என்னென்ன அப்படின்னா புகார், உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர். வஞ்சினா இப்போ இருக்க கரூர், காஞ்சி ஆகியன தான் முக்கிய நகரங்களாக சங்க காலத்தில் இருந்திருக்கு. திணை சங்க காலத்துடைய திணைனா நிலம் தான். சார்ந்த சங்ககால சமூகமும் திணை சார்ந்த சங்ககால சமூகம் அடுத்து பார்க்கலாம். நிலம் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு.
நிலம் வந்து 5 திணைகளாக அப்போ பிரிக்கப்பட்டிருந்துச்சு. மண்ணின் வளத்தை பொறுத்து தான் நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டன. மருத நிலம் வந்து மென்புலம் என அழைக்கப்பட்டது. சங்க காலத்தில் மருத நிலம் மென்புலம் என அழைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சங்க காலத்தில் மருத நிலம் மென்னிலம் என அழைக்கப்பட்டது. அதில் நெல்லும் கரும்பும் விளைந்தன. நெய்தல் தவிர மற்றவை வன்புலம் என அழைக்கப்பட்டது. வன்புலம் வந்து நெய்தல் நிலத்தை தவிர மற்ற நிலங்களை எல்லாம் வன்புலம் என அழைச்சிருக்காங்க. மருத நிலத்தை மட்டும்தான் மென்புலம் என அழைக்கப்பட்டிருக்கு சங்க காலத்தில். இந்த வன்புலத்தில் வந்து தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைவிச்சிருக்காங்க. அதான் புன்சை நிலம். மென்புலம் அப்படிங்கிற மருத நிலத்தில் வந்து நெல்லும் கரும்பும் விளைய பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் திணை, நிலம், தொழில், மக்கள், கடவுள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி நிலம் வந்து மலையும் சார்ந்த இடமும், தொழில் வேட்டையாடுதல் சேகரித்தல், மக்கள் வந்து குறவர் குறத்தியர், கடவுள் வந்து முருகன். நெக்ஸ்ட்டு திணை வந்து முல்லை வந்து காடும் சார்ந்த இடமும், தொழில் வந்து ஆணிரை மேய்த்தல், மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியர், கடவுள் வந்து மாயோன். நெக்ஸ்ட் மதுரம் திணை வயல் சார்ந்த இடமும், வேளாண்மை தொழில், மக்கள் வந்து உழவன் உலத்தியர், கடவுள் வந்து இந்திரன். நெக்ஸ்ட் நெய்தல் திணை கடலும் கடல் சார்ந்த பகுதியும், மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தியும் தொழிலாக இருந்திருக்கு. அங்கே மக்கள் வந்து பரதவர் நுலத்தியராக இருந்திருக்காங்க. அங்கே இருக்க மக்கள். கடவுள் வந்து வருணனை அவங்க வழிபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலை திணை வறண்ட நிலமாக இருந்திருக்கு. அங்கே வந்து வீர செயல்கள் தான் தொழிலாக இருந்திருக்கு. மக்கள் வந்து மரத்தியர். இவங்களுடைய கடவுள் வந்து கொற்றவை. பாலை நிலத்தினுடைய கடவுள் கொற்றவை. மக்கள் வந்து மரத்தியர். சங்க காலத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்திருக்காங்க. 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களையும் கொடுத்து சென்றிருக்காங்க. சங்க காலத்தில் எத்தனை பெண் புலவர்கள் இருந்திருக்காங்கன்னா 40 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அரிய நூல்களை கொடுத்து சென்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்திருக்கு. இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களின் மகனும் சமமாக பங்கை பெற்றிருந்தனர். சங்க காலத்தில் பாருங்கள், மகனும் சமமான பெற்றோருடைய சொத்துக்களில் சமமான பங்கை பெற்றிருந்திருக்காங்க சங்க காலத்தில். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் சங்ககால பெண் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்க தான் சங்ககால பெண்பால் புலவர்கள். நெக்ஸ்ட்டு மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். நெக்ஸ்ட்டு மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன். சங்க காலத்தில் வழிபடப்பட்ட ஏனைய கடவுளர் சிவன், மாயோன், இந்திரன், வருணன் மற்றும் கொற்றவை ஆகியோராக தான் இருந்திருக்காங்க. நடுகள் வழிபடும் வழக்கத்தில் இருந்திருக்கு. நடுகளையும் அவங்க வழிபட்டிருக்காங்க. பௌத்தமும் சமணமும் கூட உடன் இருந்தது. பௌத்தமும் சமணமும் இருந்திருக்கு. வடபகுதிகளில் வளர்ந்திருந்ததை போன்ற தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை அடிப்படையாக திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்ததே ஆகும். ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது திராவிட தென்னாட்டில் அதுக்கப்புறமா வந்ததாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீரக்கல் நடுக்கல் அப்படின்னா பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக தான் நடுக்கல்கள் நடப்பட்டன. சங்ககால மக்களின் உடை மற்றும் அணிகலன்கள். பொருளாதார வசதிமிக்க மக்கள் மஸ்லின், பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தி இலை துணிகளினால் ஆன ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. சாதாரணமான மக்கள் வந்து பருத்தியிலான இரு துண்டுகளான ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகள், பாம்பை தோலை விட மென்மையான துணிகள் வந்து கலிங்கம் என சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி குறிப்பிடுகின்றன. சங்க இலக்கியங்கள் வந்து மென்மையான துணியான கலிங்கம் பற்றி குறிப்பிடுகிறது. எதுனா சங்க இலக்கியங்கள். பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களால் அலங்கரித்து கொண்டனர். ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்களை அணிந்தனர்.
அவை தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தின கற்கள், சங்கு, பாசிமணிகள் ஆகியவற்றால் செய்யப்பட்டு இருந்தன. நெக்ஸ்ட் சங்ககால மக்களின் கலைகள். பலவிதமான இசைக்கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ் போன்றவை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. கரிகாலன் இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான். இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தவர் யாருன்னா கரிகாலன். ஏலிசை வல்லான் சொல்லி அவருக்கு சிறப்பு பெயர் இருக்குது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரிகாச்சோழனுக்கு ஏலிசை வல்லான் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருந்திருக்கு. ஏன்னா அவர் இசையில் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்திருக்காரு. பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர் அப்படின்னும் விரலியர் என அழைக்கப்பட்டனர். சங்க காலத்தில் பாடல் பாடுறவங்களை எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா பாணர், விரலியர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. கணிக்கையர் நடனங்களை நிகழ்த்தினர். நடனங்களை சங்க காலத்தில் நிகழ்த்தியவர்கள் யாருன்னா கணிக்கையர் தான் நடத்தியிருக்காங்க. கூத்து சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியிருக்கு. எதுனா கூத்து தான். அவர்கள் முத்தமிழ் எனும் கோட்பாட்டை உருவாக்கினர். அவங்க முத்தமிழ் எனும் கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா இயல், இசை, நாடகம். சங்ககாலத்தின் தொழில். மக்களின் மிக முக்கியமான தொழில்கள் வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் ஆகியவையாகும். மேலும் கைவினை தொழில் செய்வோரான தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோரும் இருந்திருக்காங்க. நெசவு செய்வது விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் பலருக்கு அன்றாட முழு நேர தொழிலாகவும் சங்க காலத்தில் தொழில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சங்ககால விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். மக்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடினார்கள். அறுவடை திருநாள் பொங்கலை கொண்டாடியிருக்காங்க. கார்த்திகை தீப விழா ஆகியன அவற்றில் சிலவாகும். இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. இந்திர விழான்னு கொண்டாடியிருக்காங்க தலைநகரில். அப்புறம் பல வேடிக்கை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் நடைபெற்றன. நடனமாடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சலாடுதல் ஆகியன அவற்றின் முக்கியமானவை ஆகும். குழந்தைகள் பொம்மை வண்டிகளோட்டியும் மணல் வீடு கட்டியும் குழந்தைகள் விளையாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் வணிகம் உள்ளூர் உள்நாட்டில், கடல் கடந்து வெளிநாட்டில் என 3 நிலைகளில் சங்க காலத்தில் நடைபெற்றிருக்கு. இக்காலப்பகுதியில் தமிழகம் மேற்கொண்ட விரிவான மற்றும் லாபகரமான வெளிநாட்டு வணிகம் தமிழ் மக்களின் மிகச்சிறந்த கடலோடிகள் என்பதை மெய்ப்பிக்கிறது. கடற்கரை ஓரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக சேமிப்பு கிடங்குகளும் கட்டப்பட்டிருக்கு சங்க காலத்தில். முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இலங்கு சுவர் எனும் ஒளிவிளக்கு கோபுரங்கள் இருந்திருக்கு. என்னென்னா முக்கியமான துறைமுகங்களில் கலங்கரை இலங்கு சுவர் எனும் ஒளிவிளக்கு கோபுரங்களையும் அமைச்சிருக்காங்க. அப்புறம் வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டி கொண்டு வண்டிகளில் எடுத்து சென்றிருக்காங்க. பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தில் அப்போ சங்க காலத்தில் இருந்திருக்கு. புகார், மதுரை பண்டமாற்று முறை தான் சங்க காலத்தில் பரவலாக வழக்கத்தில் இருந்திருக்கு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புகார், மதுரை போன்ற முக்கியமான நகரங்களில் 2 வகையான சந்தைகள் இருந்திருக்கு. அது என்னென்னா மதுரையில் நாளங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்துள்ளது. நாளங்காடி, அல்லங்காடிங்கிற சந்தைகள் இருந்திருக்கு. நாளங்காடினா காலை நேர சந்தை, அல்லங்காடினா மாலை நேர சந்தை. இச்சந்தைகளில் பல்வகைப்பட்ட பொருட்கள் பெரும் அளவில் விற்கப்பட்டன, வாங்கவும் பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மலபார் கருமிளகு. இந்த பாக்ஸில் மலபார் கருமிளகு பற்றி சொல்லியிருக்காங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேன் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும். பண்டைய சங்க காலத்தில் உடலை பதப்படுத்தியும் வச்சுருந்துருக்காங்க. அது எப்படின்னா மலபார் கருமிளகு அந்த நாசிக்குள்ளேயும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர்களை அடைக்கப்பட்டு வச்சுருந்துருக்காங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேன் பதப்படுத்தப்பட்ட உடலை திறந்த போது தான் தொல்லியல் அறிஞர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டை, கொர்க்கை தான் சங்க காலத்துடைய முக்கிய துறைமுகங்களாக பொருட்கள். சங்க காலத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னா உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலைமதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை இதெல்லாம் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் சங்க காலத்தில். சங்க காலத்தின் முக்கிய இறக்குமதி பொருட்கள் என்னென்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டிருக்கு. ரோம பேரரசர் ஆரிலியின் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுக்க பெற தகுதியானது என அறிவித்திருக்காரு. இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என சொன்னவர் யாருன்னா ரோம பேரரசர் ஆரிலியன். நெக்ஸ்ட் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு சங்க காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்திற்கு கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகள் நிலவியதை தொல்லியல் அகழாய்வுகள் நமக்கு மெய்ப்பித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் முசிறி தான் முதல் பேரங்காடியாக சங்க காலத்தில் இருந்திருக்கு. இது நல்ல இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டிருக்காரு. யாருன்னா பிளினி தான். அவர் தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் தான் இந்த முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டிருக்காரு. ரோமானியர்களின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்றும் கட்டப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் அது இருக்குது, இப்போவும் இருக்குது. வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாப்ரஸ் பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையேயான மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பாப்ரஸ் தாளில். அது இப்போ வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்புறமா களப்பிரர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் வந்திருக்காங்க. சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது களப்பிரர்கள் வந்ததுக்கப்புறம் தான். சங்ககாலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க களப்பிரர்கள். களப்பிரர்களை பற்றி அறிய நமக்கு குறைவான குறிப்புகள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள், தொல்கலை பொருட்கள் என எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களின் ஆட்சி குறித்து இலக்கியங்களில் சான்றுகள் இருக்குது. இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்களம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் இக்காலத்தில் எழுதப்பட்டவைகள் ஆகும். களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட காப்பியங்கள் எதுனா சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் தான் களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டவை காப்பியங்களாக இருக்குது. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் எப்போனா களப்பிரர் காலத்தில் தான். தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் பௌத்தமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் களப்பிரர் காலம்தான். அது சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. இந்த களப்பிரர் காலத்தில் தான் சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழி அறிமுகம் கிடைச்சிருக்கு. அப்போ தான் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. எப்போனா களப்பிரர் காலம். 11 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்களையும் இயற்றப்பட்டிருக்கு. இக்காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செழித்தோங்கினன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் 11 கீழ்கணக்கு நூல்களும் பல இயற்றப்பட்டிருக்கு. வணிகமும் வர்த்தகமும் நல்லா தான் செழித்தோங்கியிருக்கு. ஆனால் களப்பிரர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறத போல இருண்ட காலம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸில் உலகம் அந்நாளில் நுழைவாயில் ஹான் அரச வம்சம் சீனாவில் கிமு 2206 கிபி 220 வரை, பிரமிடு மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்காவில் இருக்குது. இது கொலோசியம், இது ரோமானிய நாகரிகம் இத்தாலியில் இருக்குது. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை. ஸ்டூடெண்ட் இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம முக்கியமாக பார்த்துட்டோம். இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 டைம் கேளுங்க, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.